Jesus. May the Lord Jesus Christ bless you and open your spiritual eyes to see Jesus today. We welcome you to watch a broadcast by Lord Jesus Christ, the Only Hope program. Take a moment to get your Bibles and listen to this wonderful message about New Year 2021. Watch with faith and expectation, you'll be blessed. All glory be to Jesus. எல்லா மகிமையும் இயேசுவுக்கே. Greetings to all my wonderful viewers in the name of our Lord and Savior Jesus Christ. வருஷம் எல்லாம் நீங்கள் இந்த செய்திகள் கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பரிசுத்தவான்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலான நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். All the faithful saints who have prayed, supported and encouraged this program in the past year 2020. உண்மையுள்ள பரிசுத்தவான்கள் இந்த செய்திகளை வருஷம் எல்லாம் இதுக்காக ஜெபம் பண்ணி தாங்கி இருக்கிற ஒருத்தர் கடந்த 2020 வருஷம் முழுவதும் ஆதரித்த தாங்கி இருக்கிற ஒருத்தர் பரிசுத்தவான்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். Wish you all the abundant blessings of the Christmas season and a very, very happy and prosperous new year. இயேசு கிறிஸ்துவோட பிறப்பின் கிறிஸ்மஸ் பண்டிகை உட நிறைவான ஆசீர்வாதங்களும் விசேஷித்த செழிப்பான ஒரு புத்தாண்டு உட வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் நான் தெரிவிக்கிறேன். According to Philippians 4 verse 19 and 20, and my God shall supply all your needs according to his riches in glory by Christ Jesus. Now to our God and Father be glory forever and ever. Amen. பிலிப்பியர் எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 19-20 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகளெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். நம்முடைய பிதாவாகிய தேவன் அவருக்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமீன். Hallelujah. I praise God and thank him for giving me this wonderful opportunity and great privilege to talk about the new year 2021. புதிய வருஷம் 2021 வருஷத்தை பற்றி பேசும்படிக்கு தேவனாகிய கர்த்தர் எனக்கு கொடுத்த மகா பெரிய பாக்கியத்துக்கும் ஸ்லாக்கியத்துக்கும் நன்றியோடு அவரை துதிக்கிறேன். The next half hour is going to change your New Year 2021. இந்த அடுத்த அரை மணி நேரம் உங்கள் புதிய வருஷம் 2021 வருஷத்தை முற்றிலும் மாற்றப் போகிறது. That it will not be like 2020. அது 2020 வருஷம் போல இருக்காது. You are going to get closer to Jesus and further away from the devil. நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு இன்னும் நீங்கள் நெருங்க போறீர்கள். பிசாசை விட்டு இன்னும் நீங்கள் தூர போக போறீர்கள். If you need prayer, call that number on the screen. உங்களுக்கு ஜெபம் தேவைப்பட்டால் அந்த டெலிஃபோன் நம்பரை நீங்கள் கூப்பிடுங்க. Prayer will change whatever impossible situation you are in instantly. ஜெபிக்கும்போது எப்பேற்பட்ட தலை போகிற காரியமாக இருந்தாலோ பிரச்சனையாக இருந்தாலோ மரண போராட்டமாக இருந்தாலோ ஜெபிக்கும்போது அட்சணமே நிலவரம் மாறும். Shall we constrain him to come? நாம் அவரை வருந்தி அழைப்போமா? சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானாக இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நேரத்தில் உம்முடைய மகிமையின் பிரசன்னம், உம்முடைய கிறிஸ்மஸ் பண்டிகை நாட்களுடைய பிரசன்னம், புதிய வருஷத்தின் மகிமையின் பிரசன்னம் ஒரு பிள்ளைகள் மேலேயும் அவங்க குடும்பத்தின் மேலேயும் இறங்கி வரவன் வருந்தி அழைக்கிறோம். அற்புதங்கள் நீ செய்யும், விடுதலை தாரும், உடைய வல்லமை ஒருத்தரையும் சந்திக்கட்டும், வெளிப்பாடு தரட்டும். புதிய வருஷம் எப்படி அவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்னு நீர் கர்த்தாவே வெளிப்படுத்துவன்மா ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே. Dear Lord Jesus, I pray that you pour out your spirit on each and every one of this Christmas festival season and the new year 2021. Lord, pour out your blessings and
your Holy Spirit, Lord Jesus, on each and every one and their families, Father, who are listening to your word. Lord, you speak to them, you reveal yourself to them. Lord Jesus, how the new year can be a blessing in all their lives. In Jesus' name I pray with thanksgiving. Amen. Hallelujah. Hallelujah. Dearly beloved, if you look back on the past year 2020, where the wrath of God was poured out on the world, all of a sudden, the word of the psalmist's prayer comes to my mind. பிரியமானவர்களே, நீங்கள் கடந்த வருஷம் நாம் கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்த்தா, கர்த்தரோட கோபாக்கினி உலகத்தின் மேலே சடுதியில் ஊற்றப்பட்டதை பற்றி யோசித்தா சங்கீதக்காரன் ஒரு ஜெபம் மனசுக்கு வருகிறது. In Psalm 77 verses 7 to 12, the psalmist says, "Will the Lord cast off forever, and will he be favorable no more? Has his mercy ceased forever? Has his promise failed forever more? Has God forgotten to be gracious? Has he in anger shut up his tender mercies?" Verse 10, "And I said, this is my infirmity, and I will remember the years of the right hand of the Most High." Verse 11, "I will remember the works of the Lord. Surely I will remember your wonders of old. I will also meditate on all your works and talk of your deeds." Hallelujah. சங்கீதம் 77 7லேருந்து 12 நாம் வாசிக்கும்போது, ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளிவிடுவாரோ? இனி ஒருபோதும் செய்யாது இருப்பாரோ? அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிற்றோ? வாக்குத்தத்தமானது தலைமுறை தலைமுறைக்கும் ஒழிந்து போயிற்றோ? தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ? கோபத்தினாலே தமது உருக்கமான இரக்கங்களே அடைத்து கொண்டாரோ என்றேன். அப்பொழுது நான், இது என் பலவீனம், ஆனாலும் உன்னதமானவருடைய வலது கரத்தில் உள்ள வருஷங்களே நினைவு கூறுவேன். கர்த்தருடைய செயல்களே நினைவு கூறுவேன். உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களே நினைவு கூறுவேன். உம்முடைய கிரியைகளெல்லாம் தியானித்து உம்முடைய செயல்களே யோசிப்பேன் என்றார். Hallelujah. What do you see here? இங்கே நாம் என்ன பார்க்குறோம்? The psalmist cries out to God in troublous times, and he sings a song and meditates about God in his heart. இங்கே என்ன பார்க்குறோம்? இந்த குழப்பமான காலத்தில் சங்கீதக்காரன் கர்த்தரை பாடி துதிச்சு தன் தேவனை இருதயத்தில் தியானம் செய்கிறார். இங்கே வசனம் 5-6 நாம் பார்க்குறோம். In verse 5 and 6 he says, "I have considered the days of old, the years of ancient times, and my spirit made diligent search." Verse 10 he says, "This is my infirmity. I'll remember the years of the right hand of the Most High." இங்கே 5-6 வசனத்தில் நம்ம என்ன வாசிக்கிறோம்? பூர்வ நாட்களையும் ஆதி காலத்து வருஷங்களையும் சிந்திக்கிறேன். ஹல்லேலூயா. ராக்காலத்தில் என் சங்கீதத்தை நான் நினைத்து என் இருதயத்தோட சம்பாஷித்து கொள்ளுகிறேன். என் ஆவிய ஆராய்ச்சி செய்கிறது. ஹல்லேலூயா. 10 வசனத்தில் நம்ம என்ன வாசிக்கிறோம்? அப்பொழுது நான், இது என் பலவீனம், ஆனாலும் உன்னதமானவருடைய வலது கரத்தில் உள்ள வருஷங்களை நினைவு கூறுறேன் என்று சொல்லுகிறார். I will remember the works of the Lord. Surely I'll remember your wonders of old. கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன், உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களே நினைவு கூறுவேன் என்று சொல்லுகிறார்.
I will also meditate on all your work and talk of your deeds. உம்முடைய கிரியைகளே எல்லாம் தியானித்து உம்முடைய செயல்களை யோசிப்பேன் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. What is he doing? He is looking back. When you are entering into the new year, the decision you make is going to set the year for you. நாம் புதிய வருஷத்துக்குள்ளே பிரவேசிக்கும் போது நாம் செய்கிற தீர்மானம் வருஷத்தை மாற்ற முடியும். When you look back to the past years and give thanks to the Lord, remembering His mighty work and talk about all His wondrous deeds which He has done for you. நாம் கர்த்தருடைய செயல்களை நினைவு கூர்ந்து அவருடைய பூர்வ காலத்து அதிசயங்களை நினைவு கூறும் போது, அவருடைய கிரியைகளெல்லாம் தியானிக்கும் போது, செயல்களை யோசிக்கும் போது, ஹல்லேலூயா, ஏற்கனவே நடந்ததுக்கு எல்லா செய்த காரியங்களுக்கு நன்றி செலுத்தும் போது புதிய வருஷம் முற்றிலும் மாறிவிடும். We are too busy focusing on what He has not yet answered. நாம் விசேஷமாக ஏற்கனவே பெற்றுக்கொண்ட விண்ணப்பத்துக்கு நாம் நன்றி செலுத்த மறந்து போய்விடுவோம். ஆனால் இன்னும் நடக்காதது தான் நமக்கு மனசில் இருக்கும். We tend to forget what He's already done. The psalmist is saying, this is my infirmity, but I'll remember the years in the right hand of the Most High God. சங்கீதக்காரன் இங்கே என்ன சொல்லுகிறார்? இது என்னோட பலவீனம், ஆனாலும் உன்னதரின் கரத்தில் உள்ள வலது கரத்தில் உள்ள ஆண்டுகளே நான் நோக்கி பார்க்குறேன்னு சொல்லுகிறார். And I will meditate and give thanks to the Lord and tell everyone of all the wonders things He has done for me. நான் தியானம் செய்து கர்த்தர் செய்த அதிசயங்கள் செயல்கள் எல்லாம் எடுத்து நான் பேசி அவர் செய்த மகத்தான காரியத்துக்கு சாட்சி சொல்லி நன்றி செலுத்துவேன்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறார். Aren't you glad to be alive to see this new year 2021? இந்த புதிய வருஷம் 2021 வருஷத்தை பார்க்க உயிரோடு இருக்கிறது எவ்வளோ பெரிய ஒரு அதிசயமா இல்லையா? அதிசயமான காரியமா இல்லையா? Thousands of people have perished in 2020. லட்ச ஜனங்கள் கூட 2020 வருஷத்தில் மரித்து போய்விட்டார்கள். But the merciful hand of the Lord our God has protected us from the killer coronavirus and has given us life and health and strength to see this new year. கொள்ளை நோய் கொண்டு வந்த கொள்ளை நோய், கொள்ளை நோயினால மறிக்காதபடிக்கு கர்த்தருடைய கரம், இரக்கமுள்ள கரம் நம்மை பாதுகாத்து, ஹல்லேலூயா, நமக்கு ஜீவனும் சுகத்தையும் பலத்தையும் புதிய வருஷத்தை பார்க்க அவர் தயவு செய்யவில்லையா? New Year in the Old Testament was one of the 7 feasts of the Lord in which God's people had to celebrate their God. பழைய ஏற்பாட்டில் வருஷப்பிறப்பு கர்த்தருடைய ஜனங்கள் கொண்டாட வேண்டிய 7 பண்டிகையில் ஒரு பண்டிகையாக இருந்தது. தங்கள் தேவனை கொண்டாட வேணுமா இருந்தது. And they had to fast 10 days and reconcile with God. அவர்கள் 10 நாட்கள் உபவாசம் இருந்து தன் தேவனோடு ஒப்புரவாக வேண்டுமா இருந்தது. All the commands they had missed out from observing to do throughout the past year and lost their blessings to be restored unto them. அவர்கள் உபவாசித்து ஜெபித்து கர்த்தரிடத்தில் கடந்த வருஷம் முழுவதும் எவ்வளோ காரியங்கள் கர்த்தருக்கு செய்ய வேண்டியது நம்ம செய்யாத போய் விட்டதெல்லாம் கூட தியானித்து அறிந்து நாம் அது செய்து எழுந்து போன ஆசீர்வாதத்தை திருப்பி பெற்றுக்கொள்ளும்படிக்கு அப்படி செய்வார்கள். That the Lord will prosper the new year and nothing would block their blessings. புதிய வருஷத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படிக்கு எந்த காரியம் தடை வராதபடிக்கு. You have to spend time and inquire of the Lord if you want your new year to be a blessing. நீங்கள் கர்த்தரோடு ஜெபித்து நேரத்தை கர்த்தரத்தில் விசாரிக்க நேரத்தை செலவு செய்ய வேண்டும். உங்கள் புதிய வருஷம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றார். Fast and pray, honoring the Lord with a sacrificial thanksgiving offering. உபவாசித்து ஜெபம் பண்ணுங்கள். தியாகமான ஒரு
காணிக்கைகளை கர்த்தருக்கு நீங்கள் செலுத்துங்கள். For saving your life from the hands of the evil one. பொல்லாதவனுடைய கைக்கு நம்ம தப்பித்த தேவனுக்கு நாம் தியாகமான காணிக்கைகளை செலுத்தி கனப்படுத்த வேண்டும். Begin the new year by seeking the Lord and doing what's pleasing to him. புதிய வருஷத்தை நாம் எப்படி ஆரம்பிக்கிறது? அவருக்கு பிரியமானதை செய்து ஹல்லேலூயா கர்த்தரை தேடி அவருடைய பிரசன்னத்தில் நாம் ஆரம்பிக்க வேண்டும். In Psalm 2 verse 11 and 12 we read, the psalmist says, serve the Lord with fear and rejoice with trembling. Kiss the Son lest he be angry and you perish in the way when his wrath is kindled but a little. Hallelujah. Blessed are all those who put their trust in him. சங்கீதம் 2:11-12 வசனம் வாசித்தா, பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். Hallelujah. So what do we see here? In verse 20 and 21, the devil is going to bring more destruction. In this year 2021, the devil is going to bring more destruction on mankind. இந்த புதிய வருஷம் 2021 வருஷத்தில் பிசாசான இன்னும் அழிவை கொண்டு வர போகிறான். As he knows that his end is getting very close and we are really in troublous times, much more today than before. பிசாசானவன் கூட அவனுடைய காலம் முடிய போகுதுன்னு அறிஞ்சு இன்னும் தீவிரமாய் இன்னும் கலக்கம் பிரச்சனையை உண்டாக்கி முன்னே இருந்த காலத்தை விட இப்போ இன்னும் அதிகமாக தீவிரமாயிட்டு இருக்கிறான். In the Old Testament we see that when the Israelites were in Egypt, the more Pharaoh resisted the Lord's command through Moses to let his people go. பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்குறோம், இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தில் இருக்கும்போது ஃபாரோ வந்து கர்த்தரோட கட்டளைக்கு எதிர்த்து நிற்க கர்த்தர் வந்து மோசே மூலியமா தன் ஜனங்களை விட்டுவிட வேண்டும் என்று சொல்லி கொண்டிருக்கும்போது ஃபாரோ இன்னும் எதிர்த்து நின்னான். The more the plagues that came down on them, எதிர்த்து இன்னும் அதிகமாக நிற்க வாதைகள் இன்னும் அவங்க மேலே அதிகமாக வந்து இறங்குனதை பார்க்குறோம். Today also we are seeing that when man resists God's commands, plagues and pestilences owing to the wrath of God come down on them. இன்றைக்கும் நாம் என்ன பார்த்து கொண்டிருக்கிறோம்? மனுஷன் வந்து தேவனுடைய கட்டளைக்கு எதிர்த்து நிற்கும்போது, அது பிரகாரம் செய்யாத போகும்போது இன்னும் அதிகமாக வாதைகளும் கொள்ளை நோய்களும் தேவ கோபாக்னி அவர்கள் மேலே வர வைக்கிறத பார்க்குறோம். In Exodus we read that when there was darkness throughout the land of Egypt, there was light in Goshen. யாத்ராமத்தில் நம்ம என்ன பார்க்குறோம்? முழு எகிப்தில் இருட்டு இருந்த போது கோஷன் கர்த்தருடைய ஜனங்கள் தங்கின இடம் கோஷனில் வெளிச்சம் இருந்ததை பார்க்குறோம். In Malachi chapter 4 verse 2 we read that those who fear his name, the Son of Righteousness will rise with healing in his wings, and you shall go out and grow fat like stall-fed calves. மல்கியா தீர்க்கதரிசி மூலமா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், ஆனாலும் என் நாமத்துக்கு பயப்படுகிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் சேட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியே போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். ஹல்லேலூயா. Do you need healing? உங்களுக்கு சுகம் தேவைப்படுதா? It is in the wings of the Son of Righteousness. அது வந்து நீதியின் சூரியன் சேட்டையின் கீழ் உங்களுக்கு உண்டு. Wings are the edge of the prayer shawl called talit, worn by rabbis in the Old Testament. சேட்டை வந்து என்னவா இருக்கிறது என்றால், பழைய ஏற்பாட்டில் ரபிக்கள் வந்து ஜெப
ஷாலை போத்திக்குவாங்க. அது பேர் தலீத் என்று. அது உன் ஓரம் தான் சுகமாக்கும் சேட்டைன்னு சொல்லப்படுகிறது. That's where the woman with the issue of blood touched and was healed instantly. Jesus had it on. இயேசு கிறிஸ்து அது போத்திக்கின்னு போய் கொண்டிருக்கும் போது தான் பெரும்பாடுள்ள ஸ்திரீ போய் வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொட்டா சுகமாவேன்னு சொல்லி போயும் அவர்கள் தொட்டார்கள், அச்சனமே சுகம் பெற்றுக்கொண்டார்கள். Hallelujah. The same power which brought darkness on the land of Egypt gave light to God's people. இருட்டு முழு எகிப்துக்கும் கொண்டு வந்த வல்லமை தான் கோஷனில் இருந்த கர்த்தருடைய ஜனங்களுக்கு வெளிச்சத்தை கொண்டு வந்தது. The same power of God that brought destruction on the enemy will empower God's people who obey him. கீழ்ப்படியாத ஜனங்களுக்கு அழிவை கொண்டு வர அதே வல்லமை தான் கீழ்ப்படிய ஜனங்களுக்கு வல்லமை கொடுத்து பலப்படுத்தும். The safest place on this earth is only one place, and that is in Psalm 91 verse 1. உலகத்திலேயே பாதுகாப்பான ஒரே இடம் தான் இருக்கிறது. அது சங்கீதம் 91:1 உண்டு. He who dwells in the secret place of the Most High shall abide in the shadow of the Almighty. உன்னதமானவன் அன்னவரின் மறைவில் தங்குறவர் சர்வ வல்லவரின் நிழல் தங்குவான். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவர் சர்வ வல்லவரின் நிழல் தங்குவான். The safest place in this whole wide world is in the secret place of the Most High. உன்னதமானவரின் சேட்டையின் கீழே தான் பாதுகாப்பான இடம் வேற எங்கேயும் உலகத்தில் கிடையாது. That is obtaining spiritual power through prayer on a daily basis. அது எங்கன்னு சொன்னால் அனுதினமும் கர்த்தரோட ஜெபத்தில் நேரத்தை செலவு செய்து வல்லமை பெற்றுக்கொள்வது தான், ஆவிக்குரிய வல்லமை பலன் பெற்றுக்கொள்வது தான். அவுட்சைட் த சீக்ரெட் பிளேஸ் இஸ் கிரேட் டேஞ்சர். அந்த உன்னதமான மரவில் வெளியில் பெரிய ஆபத்து உண்டு. யூ கேன் நெவர் சர்வைவ் தி அட்டாக்ஸ் ஆஃப் தி ஈவில் ஒன். பொல்லாதவன் நமக்கு விரோதமாக படையெடுக்கும்போது நம் உயிரோடு கூட தப்பிக்க முடியாது. இட் இஸ் பிகாஸ் யூ ஆர் லேக்கிங் ஸ்பிரிச்சுவல் பவர். யூ ஆர் ஹல்லேலூயா. why is the enemy overcoming you all the time? சத்ரு எப்பொழுதும் உங்களை ஏன் மேற்கொண்டு வருகிறான்? ஏன்னு சொன்னால் உங்களுக்கு ஆவிக்குரிய வல்லமை கிடையாது இருக்கிறபடியா. யூ ஆர் நாட் ஸ்பெண்டிங் டைம் சஃபிஷியன்ட்லி வெயிட்டிங் ஆன் த லார்ட் இன் ப்ரேயர் அண்ட் சார்ஜிங் யுவர் ஸ்பிரிச்சுவல் பேட்டரி. நீங்கள் வேண்டிய நேரத்தை நீங்கள் கர்த்தரோடு செலவு செய்து ஜெபம் பண்ணி உங்களுடைய ஆவிக்குரிய பேட்டரியை நீங்கள் சார்ஜ் பண்ணாத இருக்கிறபடியால். தி சேஃபஸ்ட் பிளேஸ் இஸ் ஆன் யுவர் நீஸ். பாதுகாப்பான இடம் எங்கே இருக்குதுன்னு சொன்னால் முழங்காலில் தான் இருக்கிறது. when you don't pray for sufficient time, your battery has less power. குறைவான நேரம் நீங்கள் ஜெபம் பண்ணால் உங்கள் ஆவிக்குரிய பேட்டரிக்கு வல்லமை குறைப்படும். the enemy becomes strong and overpowers you and takes advantage of you. அப்பொழுது உங்களுடைய ஆவிக்குரிய பலன் குறையும் போது சத்ரு உங்களுக்கு விரோதமாக பலன் அடைந்து உங்களுக்கு விரோதமாக படையெடுப்பான். The past year you could have lost a lot of things to the devil owing to that. கடந்த வருஷம் கூட அதனால அநேக காரியங்கள் சத்ரு எடுத்துக்கொண்டு போய்விட்டிருக்கலாம். In Hosea 4:6 the Lord speaks to the prophet saying, my people are destroyed due to lack of knowledge. ஓசியா தீர்க்கதரிசி மூலியமா கர்த்தர் என்ன பேசுகிறார் என்றால் 4:6 என்னுடைய ஜனங்கள் அறிவில்லாதபடிக்கு சங்காரமாறார்கள் என்று. டுடே ஆல்சோ இட்ஸ் த சேம். த டெவில் இஸ் டிஸ்ட்ராயிங் காட்ஸ் பீப்புள் அண்ட் ஆல்சோ பீப்புள் ஆஃப் த வேர்ல்ட் பிகாஸ் தே ஹாவ் நோ நாலேஜ் ரிகார்டிங் த திங்ஸ், த லாஸ் ஆஃப் ஆல்மைட்டி காட், த கிரியேட்டர் ஆஃப் தி யூனிவர்ஸ். இன்றைக்கும் கூட அதை தான் சம்பவிச்சு கொண்டு இருக்கிறது. பிசாசானவன் கர்த்தருடைய ஜனங்களும் உலகத்தின் ஜனங்களையும் கூட அறிவில்லாத சர்வ வல்லமுள்ள தேவனுடைய பிரமாணங்களை பற்றி அறிவில்லாதபடிக்கு இருக்கிறபடியால் அவர்களை பிசாசானவன் அழித்து கொண்டிருக்கிறான். திஸ் நியூ இயர் இட் இஸ் ஹை டைம் யூ கெட் நாலேஜ் ஆஃப் யுவர் காட்.
இந்த புதிய வருஷத்தில் இன்னும் காலம் கிடையாது. நீங்கள் உங்களுடைய தேவனை பற்றி நீங்கள் அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும் இன்னும் அதிகமாக. பிகாஸ் யூ ஹேவ் பீன் கிவன் ஒன் மோர் சான்ஸ். இந்த புதிய வருஷம் நீங்கள் பார்க்குறீங்கன்னு சொன்னால் இன்னொரு சந்தர்ப்பத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறபடியா. So many people have perished from off the face of the earth in the past year 2020 and don't have another chance. கடந்த வருஷம் 2020 வருஷம் அநேக ஜனங்கள் கடந்து போய் விட்டார்கள். இன்னொரு சந்தர்ப்பம் அவங்களுக்கு கிடையாது அறியும்படிக்கு. The only place you can get the knowledge of God is in the 66 books of the Holy Bible. ஒரே இடத்துல தான் உங்களை சிருஷ்டிகரை பற்றி உங்கள் தேவனை பற்றி அறிவு பெற்றுக்கொள்ள முடியும். பரிசுத்த வேதாமத்தின் 66 புஸ்தகத்தில் தான். And whatever you decide to do or not to do in this year, you have to get down to frantically reading the Bible and getting knowledge of your God, Jesus Christ. என்ன நீங்கள் செய்கிறீங்களோ இல்லையோ அதிகமாக நீங்கள் முழங்கால் படிட்டு ஜெபிக்க வேண்டும். அதிகமாக உங்கள் தேவனை பற்றி அறிவு வேதத்தை வாசித்து இந்த வருஷம் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். Don't know who's going to survive one more year from now. இந்த அடுத்த வருஷத்தில் யார் உயிரோடு இருக்க போகிறாங்க முடியலன்னு தெரியாது. If you do not find out and fulfill what purpose the Lord has put you on this earth to fulfill, then he will say as he did in Luke chapter 13 verse 7. உங்களை பூமியில் உயிரோட வச்சிருக்கிற நோக்கத்தை நீங்கள் கர்த்தரிடத்திலிருந்து அறிந்து கொள்ளவில்லை என்றால் லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சொன்ன விஷயத்தை உங்களுக்கு சொல்ல வேண்டியதாக வரும். When he came seeking fruit in the fig tree he planted, he said he did not find any. He said to the keeper of the vineyard, for 3 years I have come seeking fruit on the fig tree and find none. Cut it down. Why does it use up the ground? அப்பொழுது அந்த அத்தி மரத்தில் கனியை தேடிக்கொண்டு தோட்ட எஜமான் வந்து தேடின போது கனி கிடைக்கவில்லை. அப்போ லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாக இந்த அத்தி மரத்தில் கனியை தேடி வருகிறேன், ஒன்றும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இந்த நிலத்தையும் ஏன் கெடுத்துக்கிறது என்றான். இந்த past year 2020 many people have been cut down. 2020 வருஷத்தில் அநேக மரங்களை வெட்டி போட்டிருக்கிறாரு. It's high time you stop lamenting and start to rise and catch hold of Jesus in prayer and save your lives in 2021. இப்பொழுது நீங்கள் உங்கள் புலம்பலெல்லாம் விட்டுட்டு நீங்கள் இந்த 2021 வருஷத்தில் எழும்பி நீங்கள் இயேசுவை ஜெபத்தில் பற்றிக்கொள்ள தீர்மானம் செய்ய இன்னும் காலம் கிடையாது. மில்லியன்ஸ் ஆர் பெரிஷிங் அரவுண்ட் அஸ். நம் சுற்றிலும் அநேக 1000 ஜனங்கள் மரித்து கொண்டு இருக்கிறார்கள். Never forget that finally only what you gave for Jesus will remain. What you did for Jesus will remain. நீங்கள் மறக்கக்கூடாத காரியம் எதுவென்றால் கடைசியில் நீங்கள் இயேசுவுக்காக என்ன செய்தீர்களோ, இயேசுக்காக நீங்கள் என்ன கொடுத்தீர்களோ அதுதான் உங்களுக்கு பாக்கி இருக்கும். I'm going to pray for you now. இப்பொழுது நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நீங்கள் ஒரு தீர்மானம் செய்ய வேண்டிய நேரத்தில் இருக்கிறீர்கள். It's a time for you to make a decision. Hallelujah. How you are going to honor the Lord. நீங்கள் கர்த்தரை எப்படி கனப்படுத்த போறீர்கள்? இஸ்ரவேலின் துதிகள் வாசிக்கிற மகா பரிசுத்த தேவனே, நன்றியோடுமை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், போற்றுகிறோம். கர்த்தாவே, இப்பொழுதும் உம்முடைய ஜனங்கள் கர்த்தாவே புதிய வருஷத்தில் எப்படி ஆசீர்வாதமா இந்த 2021 வருஷம் இருக்கும்படிக்கு என்ன செய்யணும்னு நீர் அவங்களுக்கு வெளிப்படுத்த வன்மாவை ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆவியை ஊற்று கர்த்தாவே. தீராத வியாதியில் பிரச்சனையில் போராட்டத்தில் இருக்கிறவர்களுக்கு விடுதலை தாரு, சுகத்தை தாரு, எல்லாம் உம்மிடத்துல உண்டு கர்த்தாவே. புதிய வருஷம் ஆசீர்வாதத்தோடு பிரவேசிக்க கர்த்தாவே. இல்லை பொல்லாத காலம் வரும்போது தப்பிக்கும்படிக்கு கர்த்தாவே அவர்கள் உம்மை கனப்படுத்தி காணிக்கையில செலுத்தும் போது அவருடைய முன்னாட்கள் பாதுகாக்கப்படும் பார்க்குறோம். எல்லா குறையும் நிறைவாக்கும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே.
Dear Lord Jesus, I pray that you pour out your Spirit upon all your children listening, Father, that, Lord, hallelujah, you speak to them and reveal to them how they can have their new year 2021 a blessed year, dear Lord Jesus. Hallelujah. All those who are calling upon you, Father, in terrible situations and incurable diseases, Father, pour out your Spirit and deliver them and heal them, Lord Jesus. Hallelujah. Show them what they have to do, Father, so that their future is protected, Lord Jesus. When we honor you, when we give to you, Lord, our coming days, our future, our life itself, it will protect, we see in the Word of God. In Jesus' precious name, I pray with thanksgiving. Amen. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் இந்த போங்கருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். இந்த ஊழியத்தை நீங்கள் தாங்க விரும்பினால் இப்போது இந்த கடைசி நாட்களில் இந்த புதிய வருஷத்தின் ஆரம்பத்தில் நீங்கள் ஒரு தியாகமான காணிக்கையை கொடுத்து நீங்கள் கர்த்தரை கனப்படுத்துங்கள். கர்த்தர் முழு வருஷமே அந்த ஆசீர்வாதத்தில் உங்களை வழி நடத்த வல்லவராக இருக்கிறார். If this message is a blessing to you, contact us by phone. Your testimonies are a blessing to many. If you want to uphold this ministry, in the beginning of this year, you can give a sacrificial offering and honor the Lord. The offering you give, it will multiply throughout the whole year, and it will even save your life and protect it and keep you in every way. தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு ஜெபம் தேவைப்பட்டால் வெள்ளிக்கிழமை காலையில் 10லேருந்து 2 வரைக்கும் தனிப்பட்ட ஜெபங்கள் அதே முகவரியில் ஏறெடுக்கப்படும். டெலிஃபோன் செய்யுங்கள், வந்து உங்கள் விடுதலை பெற்றுக்கொள்ளுங்கள். If you want individual prayers, contact us by phone. Friday morning 10 to 2, individual prayers will be made for your deliverance. Come and receive your deliverance. A special announcement is there. I have written a book, a thesis called Church of the Lord Jesus Christ. It is available free in all the bookstores also. If you want it, you send me your address. I'll send it to you by courier also. Definitely what you know or don't know, in these last days, you must know who the Church of Lord Jesus Christ is. Till we meet again, do not forget, Jesus Christ is Lord. May God bless you.